Hi students, good evening. Good evening all ma. Hello, hi. Hi Darshini. யார் வந்திருக்கீங்க வா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க வேறு யாரு ஹாய் விபாஷ் அக்ஷயா ஹாய் மா எஸ் 6:15க்கு கிளாஸ் வச்சா ஒர்க் அவுட் ஆகிறது இல்லையோ எஸ் ஸோ நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோன்னு சொல்லியிருந்தீங்க பட் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன் 6:15க்கு வேணான்னு சொன்னீங்க டு யூ ஹாவ் எனி அதர் ஒர்க்ஸ் யா ஹாய் மா ஸோ வாட்ஸ் யுவர் நேம் பொன்னுசாமி ஏன் எல்லாம் நோன்னு சொன்னீங்க வேற ஏதாவது ஒர்க் இருக்கா ஓகே ஸோ 6:15க்கு மேக்ஸிமம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணிடலாங்கிற ஒரு பிளான் இருக்குது ஸோ 6:15க்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள் சரிங்களா மேக்ஸிமம் அந்த டைமுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவாம்மா எஸ் ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகேவா எஸ் ஸோ நேற்று வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம சாப்டர் 6ல் வந்துட்டு ஸோ டாப் 5 மார்க்ஸ் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குமா அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அக்ஷயா டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கு நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா தர்ஷினி ரைட் தாரிகா ஸ்ரீ ஓகே தாரிகா ஸ்ரீ எஸ்மா ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நேற்று வந்து நம்ம சாப்டர் 6ல் வந்துட்டு ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு நம்ம பார்த்துருந்தோம் கரெக்டுங்களா ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஹாய் சிவசக்தி ஸோ நோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்க்கவன் அண்ட் சிவசக்தி ஓகேவா ஸோ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஸோ ஐ வில் கிவ் யூ த ரிவ்யூ ஓகேவா எஸ் ஓகே ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் டு 3-dimensional ஜியோமெட்ரியில் மேக்ஸிமம் நீங்கள் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா ஓகேவா தர்ஷினி இல்லை எனக்கு புரியல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எஸ் தர்ஷினி நீங்கள் அங்கே வந்து கான்வோ இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது சரியா அப்புறம் பிளாக் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க எனக்கு தெரியாது சரியா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா கிளாஸ் அட்டன் இட்ஸ் ஓகே நோ இஷ்யூஸ் நேற்று கிளாஸ் வந்து நீங்கள் அகைன் போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா நேற்று கிளாஸ் வந்துட்டு நீங்கள் அகைன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆங்கிள் பிட்வீன் த தீட்டா லைக் தட் 2 வெக்டாரை வச்சு நம்ம ஆங்கிள்ஸ் வந்து பார்த்துருந்தோம் கரெக்டா I'm always cool Rohit. Hi Vasan, good evening. ஓகே மாமா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு அக்யூட் ஆங்கிள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு கொஷனே வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ ஃபைண்ட் அண்ட் அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேவா அதுலேயும் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஸோ வெக்டார் ஃபார்ம் இருக்குது அதே மாதிரி கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ வெக்டார் ஃபார்ம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் 8th சாப்டரில் வெக்டர் அல்ஜிப்ரால பார்த்துருப்பீங்க ஸோ அதே தான் வந்துட்டு இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேவா ஓகே அக்ஷயா வெல்கம் டு ஹேண்டில் லேர்னிங் எஸ் தாரிகா ஸோ ஆங்கிள் பிட்வீன் த டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் பேசிக் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் சரியா ஓகேவா எஸ் ஸோ இதில் இருக்கிற வெக்டார் ஃபார்மேட் நம்ம எழுதிக்கலாம்ப்பா தட் இஸ் காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் டி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் பி வெக்டர் மாடுலஸ் டி வெக்டர் ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க ஆர் இதை எப்படி நம்ம எடுக்கலாம் ஸோ டீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ த காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் அப்படியே நீங்கள் வந்து ஜஸ்ட் காஸ் மட்டும் ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்துடுவீங்க சரிங்களா ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அக்யூட் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம் ஆனால் இதில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அது என்னங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் சரியா ஓகேவா ஸோ இதில் அந்த 2 given straight lines கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா R ஈக்குவல் டு A + T × B வெக்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ 2 நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து அதோட டீட்டா அதாவது அக்யூட் ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக அப்போ அதோட ஃபார்முலா என்னவோ இதுதான் இதில் வந்து B வெக்டார் D வெக்டார்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அவங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க ஸோ த given 2 straight lines யாருன்னா ஹாய் பிரிதேஷ் குட் ஈவினிங்மா ஓகே ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் டி இன்ட்டு பி வெக்டார்னு கொடுத்துருப்பாங்க அண்ட் அதே மாதிரி இங்கே சி வெக்டார் பிளஸ் டி இன்ட்டு டி வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் பேரலல் ஸோ பேரலாக இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட டீட்டாவோட வேல்யூ என்ன ஆகும் ஸோ டீட்டா வேல்யூ ஈக்குவல் டு 0 அதாவது
cos theta equal to 1 cos theta equal to 1 அப்படின்னு சொல்லி இருப்பாங்க சரிங்களா cos theta equal to 1 அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்க parallel அப்படிங்கும் போது இன்னொரு கண்டிஷனும் இருக்கு parallel அப்படிங்கும் போது இன்னொரு கண்டிஷன் அது என்ன அப்படின்னா b vector which is equal to lambda into d vector அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் ஸோ இதில் லாம்டாங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is scalar ஓகேவா எஸ் ஓகேவா புரிஞ்சுதா அதே மாதிரி இதுல பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் இருக்காங்க ஸோ பெர்பெண்டிகுலர் அப்படின்னா எஸ் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் do given straight lines are perpendicular அப்படின்னா b vector dot d vector equal to 0 ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா perpendicular condition எஸ் புரியுதாமா இல்ல ஏதாவது டவுட் இருக்கா அப்படியா நேம் மென்ஷன் பண்ணலையே நான் பார்க்கவே இல்லை நான் நேம் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ பிரிதேஷ் ஒன்று அனுப்புனாங்க மிஸ்டேக் ஒன்று அனுப்புனாங்க அப்புறம் வந்துட்டு சிவசக்தி நோட்ஸ் ஷேர் பண்ணாங்க பார்க்கவன் ஷேர் பண்ணாங்க ஸோ வேறு யாரும் பண்ணலையே தாரிகா ஆல்ரெடி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சுடாமா யா எஸ் பிரிதேஷ் ஐ செக்டு ஓகே சரிங்களா ஓகேவா ஸோ parallel அப்படின்னாங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்காங்க அண்ட் perpendicular அப்படின்னா ஒரு கண்டிஷன் வந்து இருக்காங்க சரியா ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஸோ கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம் சரியா அப்படியா இப்போ நான் மொபைல் எடுத்துகிட்டு வந்து நான் செக் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க எனக்கெல்லாம் அப்படி மெசேஜ்லாம் வரவே இல்லை சரியா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் ஸோ கார்ட்டீசியன் ஃபார்மில் எப்படி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை பி ஒன்னு கொடுத்துருப்பாங்க அண்ட் ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை பி டூ and z minus z1 divided by b3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க and one more straight line or there right okay so அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா x minus x1 so which is divided by d1 சரிங்களா b vector and d vectorனு சொல்லி தான் நீங்கள் எடுக்கிறீங்க okay so இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா y minus y1 sorry y2 which is second straight line ma second straight line la points எல்லாமே 2 2 னு எடுத்துக்கோங்க so d2 னு இருப்பாங்க and z minus z2 divided by d3 னு இருப்பாங்க சரியா ஓகேவா so இப்போ இவங்கள வச்சு நீங்க என்ன பண்ணனும் அப்படினா again வந்து நீங்க வந்து angle acute angle வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா நடந்துட்டு வரக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு தர்ஷினி நான் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா செக் பண்றேன் சரியா ஓகேவா உண்மையாவே எனக்கு போயிட்டு வர கஷ்டமா இருக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்புறம் கிளாஸ் டிலே ஆயிரும் ஓகே ஸோ இவங்களை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க சேம் அதே ஃபார்முலா தாமா இதுல வந்து பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது சேம் அதே ஃபார்முலா தான் ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க b1 d1 modulus of b1 d1 and b2 d2 and b3 d3 ஓகேவா எஸ் ஸோ the whole thing divided by square root of magnitude அப்படிதானே கால்குலேட் பண்ணுவீங்க ஸோ magnitude எப்படி கால்குலேட் பண்ணுவா square root of b1 square and b2 square and b3 square சரியா ஸ்கொயர் சொல்லிட்டு கியூப் போட்டேன் எப்படி நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாரி ஓகே ஓகேவாமா சரிங்களா ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதில் வந்துட்டு விச் இஸ் parallel அப்படின்னாங்கன்னா எந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஜஸ்ட் சும்மா திங்க் பண்ணி பாருங்க இப்போ ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் பேரலல்னு சொல்லிட்டாங்க ஆப்வியஸ்லி பேரலல்னாலே நம்ம ஈக்குவல் கண்டிஷன் தான் நிறைய டைம் நம்ம எடுக்கிறோம் கரெக்டா இப்போ இந்த ப்ரீவியஸ் ஒன்ல கூட பாருங்களேன் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டூ டி வெக்டார்னு கொடுத்துருப்போம் லாம்டாங்கிறது ஒரு ஸ்கேலார் தான் அது யாரா வேணாலும் இருக்கலாம் கரெக்டா ஆனால் பியூ டியூ ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ கார்ட்டீசியன் ஃபார்ம்ல பேரலல்னு சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி வந்து பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க ஹாய் பிரித்திகா லைவ்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்க அட்டெண்டன்ஸ் மட்டும் சொல்லிருங்கம்மா ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன் ஓகே இப்போ இன்னைக்கு நோட்ஸ் வந்து அனுப்பி தான் ஆகணும் சரியா இன்னைக்கு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அனுப்புங்க நான் அகைன் வந்து நான் செக் பண்ணி பார்ப்பேன் சரியா ஓகே பிரிதேஷ் எஸ் அக்ஷயா ஓகேடா ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் அப்படின்ட்டாங்கன்னா b1 divided by d1 சரிங்களா ஓகேவா b2 divided by d2 and b3 divided by d3 அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் சரியா இதே perpendicularனு சொன்னாங்கன்னா எப்படி எடுக்கலாம் ஓகே சிவசக்தி எஸ்மா perpendicularனு சொன்னாங்கன்னா எப்படி எடுக்கலாம்ப்பா which is perpendicular அப்படின்னா நான் ஆல்ரெடி கேட்டேன் 6:15க்கு ஏன் கிளாஸ் வேணான்னு சொன்னீங்க 6:15க்கு ஏன் கிளாஸ் வேணான்னு கேட்டேன் இல்லையா மேக்ஸிமம் இதுக்கப்புறம் 6:15க்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் கேட்குறேன் ஸோ ஏன் ரீசன் தெரிஞ்சது அப்படின்னா நான் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண பார்ப்பேன்ப்பா ஓகே சிவசக்தி
எஸ் ஒரு டேர்ம் சொன்னீங்கன்னா போதும் சரியா, நான் எழுதிக்கிறேன் ஓகேவா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி வரும் சரிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது ஸோ ஐஜேக்கு அதாவது உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மல்டிப்ளை கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்மளோட பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் சரிங்களா. ஸோ இப்போ இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. எஸ் கிளியர், இதில் தான் டவுட் இருக்காமா, இல்லதான் டவுட் இருக்கா. அண்ட் அதே மாதிரி இன்டர்செக்ஷன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், அதுவுமே கொஞ்சம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்செக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம், விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு பேராமீட்டரை கொடுத்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா XYZ, அந்த மாதிரி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் சரியாமா. ஓகேவா, எஸ் கிளியரா, இல்லதான் டவுட் இருக்கா. எனி டவுட்ஸ்மா, ப்ராப்ளம் சால்விங் போலாமா ஓகேவா. எஸ் ஓகேம்மா. ஸோ ஃபைண்ட் தி அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த டூ லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு 2 லைன் கொடுத்து அதோட அக்யூட் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே வெக்டார் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆர் வெக்டார்னு ஃபார்மேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஜென்ரல் ஃபார்மேட்டை சொல்லியிருந்தேன். இப்போ இங்கேருந்து பி வெக்டாரும் டி வெக்டாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பி வெக்டார் யாரு, டி வெக்டார் யாரு, நம்ம ஃபார்முலா தானே. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் பி வெக்டார் டாட் டி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் பி வெக்டார் அண்ட் மாடுலஸ் டி வெக்டார் இல்லையா. ஸோ பி வெக்டார் யாரு, டி வெக்டார் யாரு. ஓகே பிரதேஷ், ஓகே ஓகே சிவசக்தி, ஓகே ஓகே. ஸோ மேக்ஸிமம் எல்லாம் 6க்கு தான் வீட்டுக்கு வருவீங்க, உடனே கிளாஸ் வச்சா கொஞ்சம் கஷ்டமா போயிடும் இல்லையா, ஏன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு டைம் வேணும்ல. எஸ், ஸோ I + 2j - 2k சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு இவங்க தான் நம்மளோட பி வெக்டர் அண்ட் இவங்க நம்மளோட டி வெக்டார் இல்லையா. ஸோ அவங்க 2 பேத்தையும் வந்து எடுத்துடலாம். எஸ் பிரதேஷ், எஸ் ஓகே, தேங்க்யூமா தேங்க்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி வெக்டார் -I - 2j and +2k அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இங்கே கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா. ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த டேர்ம் எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டாமா. அப்போ இங்கே என்ன ஆகும், 1 × -1, ஸோ அடுத்தது +2 × -2, அடுத்தது -2 × +2 கரெக்டா, கரெக்டாமா ஓகேவா. ஸோ அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அண்ட் -2 the whole square. ஸோ இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 the whole square ப்ளஸ் -2 the whole square ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு இருக்காங்க ஓகேவா. அதுதானமா சொன்னேன், நார்மலாக டாட் ப்ராடக்ட் எப்படி பண்ணுவீங்க. ஸோ டாட் ப்ராடக்ட் எந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுவீங்கம்மா. ஸோ IJKவோட கோஎஃபிஷியன்ட்ஸை எடுத்து மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா. அக்ஷயா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் தானே. எஸ், ஸோ ஜஸ்ட் டாட் ப்ராடக்ட் பண்ணுவீங்க. டி வெக்டார் எப்படி எடுத்தோமா, நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட் சொன்னேன்லம்மா, 2 ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இது வந்து ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டாருங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சரிங்களா. அடுத்தது இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு டி வெக்டார், இது வந்து இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ நீங்கள் வந்து கரஸ்பாண்டிங் வெக்டார்ஸை கம்பேர் பண்ணி பாருங்க ஓகேவா. எஸ் சிவசக்தி, கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து 2 ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லியிருந்தேன்லம்மா. எஸ், இங்கே பாருங்க, இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லியிருந்தோம்ல, இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைன் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே பேராமீட்டர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க, டீக்கு பதிலாக எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். ஸோ செகண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் போகும்போது அங்கே பேராமீட்டர் மாற்றிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க பார்க்கலாம். ஸோ நியூமரேட்டர் என்ன ஆகும் நமக்கு. எஸ், ஸோ த காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1 இருப்பாங்க, -4 அண்ட் இங்கேயும் வந்துட்டு -4ன்னு இருக்காங்க இல்லையா. ஸோ த ஹோல் திங் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 4 + 4 இன்டூ 1 + 4 + 4ன்னு சொல்லி இருப்பாங்க கரெக்டாமா. ஓகே, ஸோ அகெயின் இவங்களை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -9 அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டினாமினேட்டரில், ஸோ டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இவங்க வந்து 9 இருப்பாங்க அண்ட் இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 கரெக்டா ஓகேவா.
ஸோ அப்போ இவங்களை வேல்யூஸ் வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்னப்பா வரும் -9 அண்ட் இங்கே வந்துட்டு 3 × 3 அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஓகேவா. ஸோ இது யாரோட வேல்யூ காஸ் தீட்டாவோட வேல்யூ. இப்போது நீங்கள் வந்து மாடுலஸ்லேருந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஸோ த நெகட்டிவ் பிகம்ஸ் பாசிட்டிவ் இல்லையா. நெகட்டிவ்லேருந்து வெளியே வரும்போது நமக்கு வந்து மாடுலஸ்லேருந்து நெகட்டிவ் வேல்யூ வெளியே வரும்போது பாசிட்டிவாக மாறிடும். அப்போ என்னாகும் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 9 / 9 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு கிடைச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சுவலி ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும் கரெக்டா. அப்ப தீட்டாவை மட்டும் இங்க வச்சுக்கோங்க. சோ தி cos inverse of 1. சோ cos inverse of 1 ஓட வேல்யூ என்ன? எஸ் அக்ஷயா. ஓகே அஷ்ரா. சோ cos inverse of 1 ஓட வேல்யூ என்ன? எந்த டிகிரி வந்து இருக்கும்போது நமக்கு வந்து இந்த cos inverse of அதாவது cos θ = 1ங்கிற வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. சோ எந்த டிகிரியில நமக்கு வந்துட்டு அந்த வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி கிடைக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எஸ் பிரிதேஷ். ஓகே. ஓகே தர்ஷினி. எஸ்மா. எஸ் அக்ஷயா. ஸோ விச் இஸ் 0 டிகிரி இல்லையா. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரியா. ஸோ த ஆங்கிள் பிட்வீன் த கிவன் லைன்ஸ் இஸ் 0 டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிருங்க. அவ்வளோதான் ஓகேவா. ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் இது கிளியர் தானே. ஸோ கொடுத்துருக்கிற ஜென்ரல் டேர்ம்ல இருந்து எடுக்கிறது மட்டும்தான் விஷயம் சரிங்களா. எந்த வெக்டார் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா போதும் சரியா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து நம்ம அக்யூட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்ப்பா. 2 லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒன்று கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெக்டார் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸ்மால் ரீகேப்பா. ஓகே. ஸோ 2 ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ ஜென்ரல் வந்து நான் ரெட் கலரில் மேலே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து பி வெக்டாரும் டி வெக்டாரும் எடுத்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் காஸ் தீட்டாவோட ஃபார்முலால அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ பி டாட் டி அப்படிங்கும்போது ஜஸ்ட் டாட் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். IJKவோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் சரியா. ஸோ மெக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ B1 ஸ்கொயர் ப்ளஸ் B2 ஸ்கொயர் ப்ளஸ் B3 ஸ்கொயர், அதாவது IJKவோட கோஎஃபிஷியன்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் சரியா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கெட் தி ஆன்சர். ஓகே. எஸ். ஸோ அடுத்தது வந்து 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஒன்று கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எப்படி எடுப்பீங்க? எஸ் ஃபஸ்ட்டு எப்படி எடுப்பீங்கப்பா? ஸோ இவங்க ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, இவங்க ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து வெக்டார் ஃபார்ம், ஒருத்தர் வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்காங்க. அப்போ இதில் இருந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற லைன்லேருந்து நீங்கள் பி வெக்டார் எடுக்கணும் இல்லையா. ஸோ வாட் இஸ் பி வெக்டார்? ஸோ செகண்ட் லைன்லேருந்து ஈஸியாக சொல்லிடலாம் நம்ம 2i + j + kன்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். ஸோ அதில் பி வெக்டார் யாரு? ஃபஸ்ட்டு லைனில் கார்ட்டீசியன் ஃபார்மில் பி வெக்டார் யாரு? ஸோ இதை டக்குன்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் ஃபார்முலாவை ரீகால் பண்ணிட்டு வரோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலா சொல்லும் போதே கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. எஸ் சிவசக்தி 3 4 ஆர் யூ ஷோர்? கரெக்டு தானா? 3 4 5 தானா? So the denominator terms இல்லையா? Yes. So 3i plus 4j plus 5k அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரிங்களா. plus 5k ஓகேவா. ஸோ இவங்க வந்து b and d வெக்டார்ஸ் கரெக்டுங்களா. ஸோ இப்போ இவங்களை என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. ஸோ டேரெக்டாக எடுத்து நீங்கள் ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கன்னா போதும். ஸோ b வெக்டார் டாட் d வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் b வெக்டார் இன்டூ மாடுலஸ் d வெக்டார் ஓகேவா. ஸோ எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ மாடுலஸ் 3 × 2 4 × 1 ஸோ ப்ளஸ் 5 × 1 இல்லையா ஓகேவா. ஸோ அடுத்தது டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஓகேவாமா. ஸோ நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எப்படி வரும்? ஆஹா இல்லை சிவசக்தி, அந்த ஃபார்மேட் வந்து எப்போ மாறும் அப்படின்னா உங்களுக்கு வேரியபிள்ஸே மாறி இருக்கும்ல. இப்போ 5 + z சொல்லி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஃபார்மேட் வந்து மாறும். இதை நீங்கள் டேரெக்டாகவே எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது ஓகேவா. நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம்ப்பா, ப்ராப்ளம் இல்லை சரியா ஓகேவா. அதாவது அந்த x1 y1 z1 இருக்குல்ல, அவங்கள நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்க -5ன்னு மாறுவாங்க, இவங்க -4ன்னு மாறுவாங்க. ஏன்னா ஜென்ரல் ஃபார்மேட்டில் அங்கே மைனஸ் தானே இருக்கும், அதனால ஓகேவா சரியா. ஏன்னா போன ப்ராப்ளம்ல நீங்க அப்படி பார்த்துருந்தீங்க கரெக்டா. ஏன்னா அது வேரியபிளே மாறி இருந்துச்சு, அதனால நம்ம மாத்தி எடுத்துருந்தோம்.
ஸோ நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குதுமா? 6 + 4 + 5ன்னு சொல்லியிருக்காங்களா? அடுத்தது ஸோ டினாமினேட்டரில் 9 + 16 + 25 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 + 1 + 1. ஸோ நியூமரேட்டரை 15 வருதா? ஓகே. ஸோ நியூமரேட்டரில் 15. ஸோ டினாமினேட்டரில் ஸோ the first one எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குதுப்பா? 50 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ன்னு சொல்லி இருக்கு. கரெக்டா? ஹாய் சுரேஷ், குட் ஈவினிங். ஓகே. ஸோ cos theta is equal to ஸோ இந்த வேல்யூ கரெக்டா? ஸோ மாடுலஸ் 15 டிவைடட் பை இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50யை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி எழுதி ஒரு டேர்மை நம்ம வெளியே எடுக்கலாம் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? 50 எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? 50யை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்ப்பா? 50யை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? அண்ட் 6ஐயும் எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம்னு யோசிங்க பார்க்கலாம். 25 into 2 எழுதிக்கலாம் இல்லையா? 25 into 2 அண்ட் இங்கே 2 into 3 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு மாடலஸ்லேருந்து 15 நீங்கள் வெளியே எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. ஓகேவா? ஸோ cos theta equal to 15 டிவைடட் பை இதுல இருந்து 5 நீங்கள் வெளியே எடுங்க. சரிங்களா? 5 வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ √2 கிடைக்கும். அடுத்தது into √2 அண்ட் into √3 அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரிங்களா? ஸோ cos theta equal to 15 டிவைடட் பை இதில் 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ 2 மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க இந்த இடத்துல 2 வருவாங்க அண்ட் இங்க வந்து √3 இருப்பாங்க. சரியா? சோ இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். 5 1 டைம்ஸ் அண்ட் 15 வந்து 3 டைம்ஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? சோ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ வாட் ஆர் தி ரிமைனிங் டர்ம்ஸ்மா? சோ cos theta equal to 3 divided by 2 into √3 இருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 3ஐயும் √3ஐயும் நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ cos theta equal to இது என்ன ஆகும்? √3 into √3 வருமா? ஸோ 2 into √3. அப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறவங்கள எழுதிக்கோங்க. ஸோ cos theta equal to √3 divided by 2. ஸோ now what is theta value மா? ஸோ cos inverse of √3 divided by 2. ஸோ நம்மளோட theta value என்ன? 30 degree. Zelian and Darshini, Ashra, Sivashakti. அங்க ரேடியல்ல சொல்லிட்டோம் இல்லையா சிவசக்தி? எஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி ஆர் π/6. ஓகேவா? ஸோ உங்களுக்கு சப்போஸ் ரேடியன்ல எழுதுனா மார்க் தருவாங்களா இல்லை டிகிரியில் எழுதுனா மார்க் தருவாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் 30 டிகிரி ஆர் π/6 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுத்து எழுதிக்கலாம். சரியா? சப்போஸ் இஃப் யூ ஹேவ் தட் கன்ஃபியூஷன், ஓகேவா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிகிரிலேயே எழுதிட்டு ரேடியன்லேயே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவாம்மா? எஸ், கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ லைவ்ல நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் அட்டனன்ஸை மட்டும் சொல்லிடுங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஓகே. ஸோ முன்னாடி கார்ட்டீஷியன் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதுல வெக்டார் 2 வெக்டார் கொடுத்தாங்க. அடுத்ததுல ஒரு வெக்டார் கொடுத்தாங்க, ஒரு கார்ட்டீஷியன் கொடுத்தாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ அப்படி ஈக்குவேஷன் கொடுத்து விட்டாங்க இல்லையா? ஓகே அக்ஷயா, ஓகே ஓகே. என்ன பண்ணலாம்? எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? somehow இவங்களை வந்து நம்ம கார்ட்டீஷியனா வந்து மாத்தி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கார்ட்டீஷியனா தானே எடுத்து மாத்தி எழுதணும். ஆமா தானே? ஓகேவா? ஏன்னா ஈக்குவல் ஈக்குவல் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கார்ட்டீஷியனா மாத்தி எழுதுங்க. அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதுமா? 2x இருக்காங்க அண்ட் 3y இருக்காங்க அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு -z. ஸோ இவங்களை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? நமக்கு வந்து நியூமரேட்டர்ல வந்துட்டு நியூமரிக்கல்ஸே இருக்க மாட்டாங்க, டினாமினேட்டர்ல தான் இருப்பாங்க. நியூமரேட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் வேரியபிள்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 1/2 அதாவது 2 இருக்குல்ல அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் 1/2. சரியா? ஸோ x டிவைடட் பை 1/2 மாறிடுவாங்க. அடுத்தது y டிவைடட் பை இங்க வந்து 1/3 மாறிடுவாங்க. சரியா? அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா z டிவைடட் பை -1 மாறிடுவாங்க. ஸோ கிவ் மீ 30 செகண்ட்ஸ் மா.
எஸ்மா. ஸோ இப்போ நியூமரேட்டர்ல இருக்கிற டேர்மை நம்ம கீழே கொண்டு வந்திருக்கோம். புரியுதா? இது ஏன் இப்படி கொண்டு வந்திருக்கோம்னு தெரியுதா? ஏன்னா நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை பி ஒன், ஸோ ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை பி டூ, அண்ட் வந்துட்டு இசட் மைனஸ் இசட் ஒன் டிவைடட் பை பி த்ரீன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். சரிங்களா? அப்போ இவங்களை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் எடுங்கம்மா. ஸோ 6x இருக்காங்க, மைனஸ் ஒய் and minus 4z இருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், x divided by 1/6 வருவாங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா y divided by -1, மேல மைனஸ் y இருக்கிறனால -1ஐயே நீங்க வெளியே எடுக்கிறீங்க. சரியா? ஓகேவா? அடுத்தது z divided by -1/4 அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஓகேவா? இவங்க வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. புரிஞ்சுதாமா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? ஸோ இதுல இருந்து B1, B2, B3 இருக்காங்க and D1, D2, D3 இருக்காங்க. இவங்களை கொண்டு போய் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றது மட்டும்தான் வேலை. ஓகேவாமா? எஸ். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம், ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ எல்லாத்தையும் கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க, அவ்வளவுதான். சேம் அதே ஃபார்முலா தான். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலால எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறது கிடையாது, சேம் ஃபார்முலா. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா B1 D1 அண்ட் வந்து B2 D2 இதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே என்ன ஒரு 1/2 இன்ட்டு 1/6 அண்ட் 1/3 இன்ட்டு -1ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 1/2 இன்ட்டு 1/6 அண்ட் 1/3 இன்ட்டு -1. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1 இன்ட்டு -1/4, -1 இன்ட்டு -1/4ன்னு இருக்காங்க. ஓகே, so the whole thing divided by, so இப்போ இவங்க எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? so 1/2 the whole square இருப்பாங்க and 1/3 the whole square and -1. ஓகேவா? so இங்கேயே நீங்க வந்து செகண்ட் எலிமெண்ட்டை பார்த்து எழுதிடலாம். so 1/6 the whole square and -1 the whole square இருக்காங்க. அடுத்த டேர்ம் பாருங்க, -1/4 the whole square இருக்காங்க. சரியாமா? ஓகேவா? 6th chapter அஃப்ரீன் கஷ்டம், ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, அப்பதான் புரியும் நினைக்கிறேன். சுந்தரம் சங்கீதா, சோபனா ஹாய்மா, எஸ் அஞ்சனா, ஓகே ஹாய் விஜய், எஸ் கிளியராமா? ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன வருவாங்க? ஸோ 1/12ன்னு வருவாங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1/3, நெக்ஸ்ட் வந்து 1/4 அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரியாமா? ஸோ அடுத்தது கீழே டினாமினேட்டர்ல இவங்க வந்து 1/4 + 1/9 and +1 ன்னு சொல்லி இருக்காங்க. then square root of 1/36 +1 and +1/16 அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இவங்களை எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்து எழுதணும் இல்லையா? ஸோ இப்போ நியூமரேட்டரை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்ப்பா? 2 3 4. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? நியூமரேட்டரை டினாமினேட்டர்ல 2 3 4 எடுத்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? ஓகே விஜய், 12. 2 3 4 எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும் இல்லையா? எஸ், 12 கிடைப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்து நமக்கு 12 தான் ஆல்ரெடி இருக்கு. 2 3 4 இல்லை, 12 3 4. ஓகே, சாரிம்மா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நமக்கு எந்த சேஞ்சஸும் கொடுக்க வேணாம். அடுத்த டேர்ம்ல 4 கூட மல்டிப்ளை பண்ணுங்க, அதுக்கு அடுத்த டேர்ம் கூட 3 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ இங்க என்ன வரும்? 1 - 4 + 3, ஸோ டிவைடட் பை 12. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து கீழே இருக்கிற டேர்முக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும்ப்பா. 9 and 4 இருக்காங்க. ஸோ அவங்கள எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்ப்பா? எஸ், 9 and 4 இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி 36 தான் வருவாங்க. சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 + 4 + 36 டிவைடட் பை 36 அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்கே வந்து 36ம் 16ம் இருக்காங்கப்பா. ஓகே தர்ஷினி, 36 and 16 இருக்காங்க. கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 36 and 16 எல்சிஎம் எடுத்தா யார் வருவாங்க அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். லைவ்ல நியூவா ஜாயின் பண்ணியிருக்கிறவங்கள உங்க அட்டெண்டன்ஸ் மட்டும் சொல்லிருங்கம்மா. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, 6 7 6 ரெண்டு பேத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிற தர்ஷினி. அப்படியா? வெறும் கிளைமேக்ஸ் பார்த்தா ஒன்றும் புரியாது, ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தா தான் புரியும்.
எதுமா எது 12ன்னு கேக்குறீங்க? மேல இருக்கிறது 12 தான். ஓ 12th கிளாஸ்ன்னு கேக்குறீங்களா? 12th மேக்ஸ் தான். இனியாவா? ஓகே ஓகே, your name இனியா. ஓகே எஸ். ஸோ எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்குது? 36ஐயும் 16ஐயும். என்னாச்சு? காணோம். பிரிதேஷ், சிவசக்தி, ஆர்யூ தர்மா? யூனிட் 5ஆ? பார்த்தாச்சு. யூனிட் 5லாம் முடிஞ்சிருச்சு. தர்ஷினி என்னாச்சு? கிடைக்கலையா? அக்ஷயா செக் பண்ணீங்களா? ஒன் 44 வருதான்னு செக் பண்ணி பாருங்க. எஸ். ஸோ 144 வருதான்னு செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்தீங்க அப்படின்னா 144 வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்களை அகெயின் வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. இதில் காஸ் டீட்டா ஈக்குவல் டு நியூமரேட்டர் வந்து பார்த்துக்கோங்கப்பா. இங்கே +4 அண்ட் -4ன்னு இருக்கும். டிவைடட் பை 12. சரிங்களா? டிவைடட் பை 12 அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப். இவங்களை சிம்பிளிஃபை பண்ணி ஒன்றும் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு பாருங்களேன். ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஓகே. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் 49 டிவைடட் பை 36 and square root of இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா you get 157 மா. எஸ். ஓகேவா? 157 வருவாங்க. இப்போ ஆப்வியஸ்லி வந்து நியூமரேட்டர் வந்து நமக்கு 0ன்னு ஆயிட்டாங்க. சரிங்களா? நியூமரேட்டர் இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? சுரேஷ்? இது வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ப்பா. ஸோ நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் பிகம் 0மா. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து நியூமரேட்டர் 0 தான் வரும். அதுதான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டரில் 0 வந்துடும். சரியா? ஸோ 0 வந்ததுக்கு அப்புறமா ஸோ இங்கே வந்து நீங்கள் வேல்யூஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணாலும் வந்து பண்ணலைனாலும் ஒன்று தான் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஓகேவா? அப்போ இங்கே என்ன ஆகும்? நமக்கு காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இருக்கு. கரெக்டா? அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0. அப்போ நம்மளோட டீட்டாவோட வேல்யூ என்னமா? ஸோ நம்ம டீட்டாவோட வேல்யூ என்ன? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0னா நம்ம டீட்டாவோட வேல்யூ என்ன? ஆல்ரெடி இருக்கு. சாப்டர் 5 ஆல்ரெடி எடுத்தது இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். 90 டிகிரி இல்லையா? எஸ் 90 டிகிரி. 90 டிகிரி ஆர் யூ கேன் ரைட் π/2. இவ்வளோ கேள்வி கேட்காதீங்க, என்னால் முடியல. போய் அதை கொஞ்சம் செக் தான் பண்ணி பாருங்களேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணியிருக்கு. சரியா? ஓகேவா? எஸ் செல்வ பிரஜின். ஓகே. 90 டிகிரி அண்ட் π/2ன்னு எடுத்துக்கலாம். அக்ஷயா 1 அதெங்கிருந்து வந்துச்சு. ஓகே தர்ஷினி. எஸ். சரியாமா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ ஆங்கிள் பிட்வீன் த அக்யூட் ஆங்கிள்ஸ்னு கொடுத்துட்டு நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 வெக்டார் ஃபார்ம், அடுத்தது கார்ட்டீசியன் அண்ட் வெக்டார் ஃபார்ம், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம கார்ட்டீசியன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி அண்ட் அதுலேருந்து பி வெக்டாரோ டி வெக்டாரோ எடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரிங்களா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ் கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஹோம்ஒர்க்கா? இன்னைக்கு ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நானே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். வேணா அடுத்த ப்ராப்ளம் வேணா ஹோம்ஒர்க் தரவா? அடுத்தது வேணா ஹோம்ஒர்க் தரேன். சரியா? ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின்மா நல்லா இருக்கு, ப்ராப்ளம் நல்லா இருக்கு, கொடுத்துட்றேன். சரியா? ஓகே. ஸோ 6.4ல 7th question. So if the straight line joining 2 points is parallel to the line joining, is parallel to the daily இல்லம்மா, is parallel to the line joining the points. 2 points கொடுத்துருக்காங்க. find A and B. ஸோ இங்கே ஏங்கிற ஒரு வேல்யூ இருக்காங்க அண்ட் பிங்கிற ஒரு வேல்யூ இருக்காங்கம்மா. இவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பண்ணுற 2 பாயிண்ட்ஸை கொடுத்துட்டாங்க அண்ட் செகண்டாக இன்னொரு லைன் இருக்கு, அவங்களோட 2 பாயிண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. இவங்க 2 பேருமே பேரலல்னு சொல்லிட்டாங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற ஏ அண்ட் பி வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஏ ஆஃப் 214 இருக்கு. சரி, அடுத்தது பி ஆஃப்னு சொல்லி இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் சிங்கிற பாயிண்ட் 0 2 B -1 அண்ட் டி.
5 3 minus 2 சரிங்களா 5 3 minus 2 இப்போ என்ன சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டும் லைன் ஜாயின் பண்ணுதுங்கிறது சொல்லிட்டாங்க இல்லையா அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கார்ட்டீசியன் ஃபார்ம் இருக்குல்ல ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே பிரிதேஷ் ஆர் யூ டாப்பர் நோ எஸ் ஓகே ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்து கார்ட்டீசியன் ஃபார்முலா இருந்துச்சு இல்லமா அதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் எக்ஸ் ஒய் இசட் டோட்டலா சொல்ல வேண்டாம் எக்ஸுக்கு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் வாட் இஸ் அ ஃபார்முலாப்பா x minus x1 divided by x2 minus x1 which is equal to y minus y1 divided by y2 minus y1 and z minus z1 divided by z2 minus z1 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருந்துச்சு இல்லையா அது இது parallel கண்டிஷன்மா நான் கேக்குறது ஃபர்ஸ்ட் இத மாத்தணும்ல நம்ம கொடுத்திருக்கிற பாயிண்டையே நம்ம வந்து எல்லா ஈக்குவேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும்ல அப்ப ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ஃபார்மேட்டுக்கு மாத்தி எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ ரெண்டு பாயிண்டா எடுங்க AB எடுங்க CD எடுங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா AB வந்து எடுத்துறலாம் சரிங்களா AB வந்து எடுத்துக்கோங்க and அதுல வந்துட்டு நீங்க இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி எடுங்க பார்க்கலாம் சரியா ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் ஆகற பாயிண்ட்ஸ் சரியா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு அதோட ஜாயின் ஆகற பாயிண்ட்ஸ் இங்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க அதோட ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் தான் இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க சரியா சோ இங்க வந்துட்டு x1 y1 z1 x2 y2 z2 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் இருக்கு சரியா சோ இப்போ இவங்களை வந்து இங்க அப்ளை பண்ணுங்க சோ x minus 2 divided by a minus 1 சோ மைனஸ் இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 2 னு வருவாங்க சரியா which is equal to y minus y1 யாரு 1 ன்னு சொல்லி இருக்காங்க அடுத்து 4 minus 1 which is equal to next யார்மா z minus 4 divided by minus 1 minus 4 னு இருக்காங்க சரியாமா ஓகே சோ இவங்கள தான் நீங்க சிம்பிளிஃபை பண்ண போறீங்க சோ இப்போ இங்க என்ன வரும் x minus 2 and a minus 1 minus 2 which is equal to y minus 1 4 minus 1 so z minus 4 and minus 1 minus 4 இல்லையா so அப்ப x minus 2 இங்க வந்து a minus 3 னு வருவாங்க and அடுத்து பாத்தீங்கன்னா y minus 1 divided by 3 னு சொல்லி இருக்காங்கப்பா so next வந்துட்டு z minus 4 divided by minus 5 ஓகேவா இதுல ஏதாவது டவுட் இருக்காமா so இது வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வெச்சுக்கோங்க இவங்க ஈக்குவேஷன் நம்பர் 1 சோ ஜஸ்ட் பாயிண்ட மட்டும் அப்ளை பண்ணிருக்கீங்க புரியுதா இல்ல ஏதாவது டவுட் இருக்கா எனி டவுட்ஸ்மா அடுத்து C and D பாயிண்ட் எடுத்துக்கோங்க அடுத்து C and D பாயிண்ட் எடுத்துக்கோங்கப்பா ஓகே சோ இப்போ இவங்களையும் நீங்க இங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சோ இவங்க வந்து x1 y1 z1 and x2 y2 z2 சரியா ஓகேவா சோ இந்த பாயிண்ட்ஸ்ல இவங்க தான் x1 இவங்க x2 அந்த மாதிரி இருக்காங்க சோ இப்போ இதல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க x minus 0 divided by so 5 minus 0 which is equal to y minus 2 divided by 3 minus 2 னு இருக்காங்க which is equal to z minus of b minus 1 மா அடுத்து கீழ டினாமினேட்டர்ல minus 2 minus of b minus 1 ஓகேவா so x minus 0 divided by 5 and இங்க வந்துட்டு y minus 2 divided by 1 and z minus b minus into minus plus ஆயிருவாங்க so plus 1 சரியாமா அடுத்து actually இவங்களை நீங்க b plus 1 னே வெச்சுக்கலாம் sorry b minus 1 னே வெச்சுக்கோங்க ஏனா z minus z1 ங்கற ஃபார்மட் தான அதே வெச்சுக்கோங்க மாத்த வேண்டாம் ஓகே பிரதேஷ் நான் சொல்லி இங்க முடிக்கிறதுக்குள்ள நீங்க எழுதியே முடிச்சிட்டீங்க இல்லையா so minus 2 minus b minus into minus plus ஆயிருவாங்கமா so இங்க வந்து plus 1 ஓகேவா yes so இப்போ இந்த terms நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் x by 5 which is equal to y minus 2 divided by 1 and z minus of b minus 1 divided by minus b minus 1 ஓகேவா இவங்க வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 புரிஞ்சுதாப்பா சோ இது வரைக்கும் கிளியரா ஓகேவா சோ இப்ப parallel அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபார்மேட் என்ன எடுத்துறோம் parallel அப்படினா இங்க எழுதுறேன் so parallel அப்படினா ஒரு கண்டிஷன் வந்து எடுத்துறோம் இல்லையா that is b1 divided by d1 b2 divided by d2 and b3 divided by d3 அப்படினு சொல்லி நம்ம எடுத்துறோம் கரெக்ட்டுங்களா சோ இதுதான் வந்து parallel அதாவது கார்ட்டீசியன் ஃபார்மேட்ல இருந்து சோ parallel கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க அப்படினா நம்ம இப்படி தான் மாத்தி எழுதணும் அப்படினு சொல்லிருந்தோம் அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தி எழுதுங்க சோ b1 b2 b3 and d1 d2 d3
ஸோ இவங்க D1 D2 D3மா. அடுத்தது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா B1 B2 B3. கொஞ்சம் வேல்யூ மட்டும் சொல்லுங்கப்பா, திருப்பி பார்க்கணும் போல இருக்கு. எஸ் 5 அண்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 -b -1. ஸோ அடுத்தது இங்கே 3 5 நினைக்கிறேன். 3 -5. ஓகேவாப்பா, 3 and -5. சத்தியமாக புரியாது. சிவசக்தி, யூ டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். சரி ஓகே விடுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏ அண்ட் பி வந்து கண்டுபிடிக்கணுமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர்த்த எடுக்கிறேன். ஓகேவா. ஸோ a - 3/5 which is equal to 3/1 எடுக்கிறேன். ஓகேவா. ஸோ நவ் கிராஸ் மல்டிப்ளைமா. ஸோ இங்கே வந்து 15 வருமா. ஸோ a equal to 15 + 3ன்னு சொல்லி வருவாங்க. therefore a equal to 18. ஓகேவா. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தது இவங்க 2 பேர்த்த நான் எடுக்கிறேன். இவங்க 2 பேர்த்த எடுத்து நான் வந்து பி வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா. இவங்க 2 பேர்த்த எடுத்து நான் பி வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். காப்பி பண்ணுறதா கஷ்டமாக இருக்குன்னு தானே உங்ககிட்ட நான் வேல்யூ கேட்டேன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இங்கே வந்துட்டு -5 divided by -b -1 which is equal to 3/1 இருக்காங்கம்மா. இவங்களை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். -5 அண்ட் நீங்கள் 3 into -b -1 இருக்காங்களா. -5 equal to -3b and -3 இருக்காங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ் அப்படியே ஆப்போசிட் சைடில் கொண்டு வாங்க. 3b equal to -3 + 5ன்னு வருவாங்க. ஸோ 3b equal to here we get the 2 and b equal to 2/3. ஓகேவா. ஸோ a equal to 18 and b equal to 2/3 கிடைச்சதா. சிவசக்தி பிரிதேஷ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் a equal to 18 and b equal to 2/3 கிடைச்சதா. Did you get the answer ma? ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க, பர்பெண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க. இதில் இருக்கிற m வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு m இருக்காங்க, இங்கே ஒரு m இருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. பண்ணிடுறீங்களா நீங்கள். ஸோ பர்பெண்டிகுலர் கண்டிஷன் என்ன நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா. 8 மணிக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா நான் செக் பண்ணிடுறேன். 8 மணிக்கு மேலே பண்ணீங்க அப்படின்னா மண்டே தான் நான் செக் பண்ணி சொல்ல முடியும். இஃப் இட் இஸ் பாசிபிள்னா டுமாரோ ஐ வில் செக் அண்ட் லெட் யூ டூ. ஓகே. ஸோ 900550499 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஸோ பர்பெண்டிகுலர்னா அதுக்கு என்ன கண்டிஷன். ஸோ 2 ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டாங்க. பர்பெண்டிகுலர் கண்டிஷன் என்ன. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் இருக்காங்க. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் இருக்கும்போது நம்மளோட பர்பெண்டிகுலர் கண்டிஷன் என்ன. மேக்ஸிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. What is the perpendicular condition? B dot D equal to 0. அதாவது B1 D1 plus B2 D2 plus B3 D3 equal to 0 இல்லையா. அதாவது B vector dot D vector equal to 0 அப்படிங்கிற கண்டிஷன். ஓகேவா. ஸோ இவங்களை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா போதும். ஓகே. எஸ். ஸோ இதில் யாரெல்லாம் B1 B2 B3 அதெல்லாம் கரெக்டாக வந்துடும்ல. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். B1 B2 B3 மட்டும் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கப்பா. B1 B2 B3 யாருன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஓகே. B3 sorry B2 5 B3 எப்படி -1 வரும். தப்பு. டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம் B. பிரித்தேஷ் இவ்வளோ ஃபாஸ்டா எனக்கு தெரியல. B2 5 எப்படி இவ்வளோ ஃபாஸ்டா கண்டுபிடிச்சிங்க. புக்கில் பார்த்தீங்களா. B3 equal to 1மா. சரிங்களா. B3 வந்து 1. ஸோ இங்கே என்ன இருக்குது. 1 - z divided by -1. அப்போ இதை அப்படி மாற்றி நீங்கள் எழுதணும். சரியா. ஸோ -1 + 1 divided by -1 வரும். ஸோ now take a minus common. ஸோ z - 1 divided by -1 minus get cancel. ஸோ z - 1 divided by 1 வரும். ஸோ B3 ஓட வேல்யூ 1 தான்.
சரிங்களா? B3 யோட வேல்யூ 1. ஸோ கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணிட்டு ஓகே பிரித்தேஷ் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் செக் பண்ணுறேன். சீரியஸாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சூப்பர் தான் சீரியஸா. அப்படின்னா புரியலையே பிரகாஷ். ஓகே ஸோ இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகேம்மா. ஸோ கொடுத்துருக்கிற 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கம்மா. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா? ஸோ கொலினியர் அப்படின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? எஸ், எப்படி கண்டுபிடிப்பீங்கம்மா? ஸோ இவங்க வந்து ஏ, இவங்க பி, இவங்க சி. ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, ஞாபகம் இருக்கு ஏதாச்சும்? ஞாபகம் இருக்கா? ஹாய் பிரித்திகா. சாரி காமன் லைவா வைக்கல. நான் போல் போட்டப்போ எல்லாம் மேக்ஸ் அதிகமாக கேட்டீங்க, அதனால சரி ஓகே மேக்ஸ் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் எல்லாம் ஆர்வமாக இருக்கீங்களே, நான் மேக்ஸ் கிளாஸ் வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா கொஞ்சம் பேர் தான் ஆக்டிவாக இருக்கீங்க, கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஸோ த பாயிண்ட் சி லைஸ் ஆன் தி லைன் ஜாயினிங் த ரிமைனிங் பாயிண்ட்ஸ்மா. ஓகேவா? ஸோ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணணும் சரிங்களா? அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஜாயினிங் த ஏ அண்ட் பி. அது இதில் அப்ளை பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெக்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் நீங்கள் பண்ண வேண்டாப்பா ஓகேவா? பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் பண்ணாதீங்க. வெக்டாரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க ஓகேவா? ஸோ த பாயிண்ட் சி இஸ் லை ஆன் தி லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஜாயினிங் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ அண்ட் பியை நீங்கள் ஜாயின் பண்ணுற ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபார்மேட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரியா? ஸோ த பாயிண்ட்ஸ் வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வி ஆர் யூசிங் தி கார்ட்டீசியன் ஃபார்மேட் ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இவங்க வந்து x1 y1 z1மா அண்ட் இவங்க x2 y2 z2 சரியா? ஸோ ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன ஒரு x மைனஸ் x1 x1 யாரு 2 ஃபார்முலா எழுதணுமா? x minus x1 divided by x2 minus x1 y minus y1 divided by y2 minus y1 மா. அடுத்தது z minus z1 divided by z2 minus z1 சரியா? ஸோ அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ x minus 2 divided by minus 1 minus 2 which is equal to y minus 3 divided by 4 minus 3 which is equal to z minus 4 divided by 5 minus 4 சரியா? ஸோ x minus 2 divided by minus 3ன்னு இருக்காங்கம்மா and y minus 3 divided by 1 and z minus 4 divided by 1 சரியா? இவங்க வந்து equation number 1 சரியா? இவங்க தான் வந்து நம்மளோட equation of the straight line ஓகேவா? ஓகே சிவசக்தி எஸ். ஸோ இவங்க தான் equation of the straight line which is equation number 1. இப்போ இந்த பாயிண்ட் சி வந்து இதில் லை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? பாயிண்ட் சி வந்து இதில் லை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பிரித்திகா 10th மேக்ஸ் வந்து மண்டே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்ப்பா? சியோட பாயிண்ட்ஸை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க சரிங்களா? ஓகேவா? சப்ஸ்டியூட் சியோட பாயிண்ட் சரிங்களா? என்னது 812 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. சரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டா அவங்க கொலினியர்னு எப்படி சொல்லுவீங்க? சப்ஸ்டியூட் பண்றது ஓகே, ஆனால் கொலினியர்னு எப்படி சொல்லுவீங்கப்பா? எஸ், கொலினியர்னு எதை வச்சு சொல்லுவீங்க? கொலினியர்னு எதை வச்சு சொல்லுவீங்க? வரணுமா? என்ன வரணும்? 0 வரணுமா? எல்லா நம்பரும் ஈக்குவலா வரணும்ப்பா ஓகேவா? அந்த 3 நம்பருமே ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னா which is collinearனு சொல்லிடலாம் சரிங்களா? 3 நம்பருமே ஈக்குவலா வரணும். ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னா அவங்கள நீங்க கொலினியர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சரிங்களா? ஸோ 6/3 minus 2 divided by ஓகேம்மா -3 தானே இங்க
அடுத்தது 1 இங்க வந்து -2 divided by 1 ஓகேவா so -2 equal to -2 so the given points are collinear னு சொல்லிரலாம் சரிங்களா so ஆஹா இல்ல பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து நீங்க வெக்டார் கொடுத்தாங்கன்னா மட்டும் போடுங்க சரியா சோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்ல யூஸ் பண்ணிக்கோங்க பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் கிடையாது வெக்டார்ல கொடுத்துருந்தாங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க அதர்வைஸ் ஜஸ்ட் கார்ட்டீசியன் ஃபார்மேட்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த கொலினியர் ஃபார்மேட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஓகேவா ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் வந்துட்டு அதாவது இந்த பாயிண்ட் சி வந்துட்டு லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பியில் லை ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது கொலினியர்னு சொல்லிடலாம் வேணா நம்ம இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போமா சப்போஸ் ஏ அண்ட் சிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுங்க அதில் பிங்கிற பாயிண்ட் வந்துட்டு லை ஆகுதான்னு செக் பண்ணுங்க செக் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுறீங்களா ஜஸ்ட் ட்ரை இட் ஓகேவா ஏ அண்ட் சிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துட்டு பிங்கிற பாயிண்ட் அப்ளை பண்ணோம்னா அதுக்கும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வருதான்னு செக் பண்ணி பார்ப்போமா ஓகேவா எஸ் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 900550449 சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்பரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா பார்ப்போம் இது இப்படி தான் வருதான்னு சொல்லிட்டு சரியா ஓகேவா ஸோ see you on Monday மா சாரி 12th கிளாஸ் நான் மண்டே பார்க்க முடியாது டியூஸ்டே பார்க்குறேன் ஸோ see you next class ஓகே தேங்க்யூமா தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் குட் நைட் டேக் கேர் ஹாப்பி வீக்கெண்ட் நாளைக்கு டேவை கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து படிங்க சரியா ஓகேவா Yes, yeah, class is over. I have one more class. That's why. Okay? Yeah, okay, ma. Thank you. Yeah, thank you, Akshaya. Yes, Darshini, Savashakti. Yes, ma. Okay, ma. Bye, bye, bye. Take care. So, இப்போ நான் சொன்ன ஒரு question, perpendicular question solve பண்ணி அனுப்புங்க. And இந்த question try பண்ணி பார்த்துட்டு அனுப்புங்க. சரிங்களா? ஓகேவா? என்ன டவுட் தர்ஷினி? சொல்லுமா. என்ன டவுட்? சிவசக்தி, I know. என்ன டவுட் பா? சீக்கிரம் கேளுங்க வெக்டர்ஸ் கொடுத்து பாக்ஸ் ப்ராடக்ட்ல 0 வந்து கொலினியர் கொடுத்துருக்கிற வெக்டர்ஸ் வந்து கொலினியர்னு சொல்லிடலாம் சரியாமா ஓகே தேங்க்யூமா தேங்க்யூ ஸோ மச்